ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் இல்லாமல் குருமா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவி குலத்து ரெம்டாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு முழுசாக பூண்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இது ஃபுல்லாக நான் நைஸாக அரைச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர் நல்லா சுட தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டேன். துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகணுன்னே நம்ம ஒரு 3 ஏலக்காவை போட்டுட்டு பிரியாணி இலை, பட்டை, பச்சை பட்டாணி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நான் வேக வைக்கல, நான் அப்படியே தான் நான் எடுத்திருக்கேன் கழுவிட்டு. இது கூட நம்ம இந்த காலிஃப்ளவர், இது 2 காலிஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ், இது அது கூடயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு, இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சல ஃப்ரெண்ட்ஸ், அது கூட தண்ணி சேர்த்து அதுவும் இது கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்துக்கலாம். இப்போது இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இது நல்லா கலந்துக்கலாம் நம்ம. இப்போ இது கரெக்டான அளவு எனக்கு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்டான சிம்பிளான குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் இல்லாத குருமா ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்தா எந்த டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டில் தான் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவி குலத்து ரெம்டாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.